Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழில்நுட்ப உதவியாளர் சங்கம் மீண்டும் தங்களுக்கு தமிழக அரசு பணி வழங்கிட காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக இந்நிகழ்விற்கு மாநில தலைவர் குணசேகரன் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில செயலாளர் த. சாமிநாதன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சே. ஜெகதீஸ்வரன், ரா. ஐயப்பன், சே. தாஜுதீன், டிஒய்எஃப் மாநில துணைத் தலைவர் சந்துரு ஆகியோர் பேசினர். சிறப்பு அழைப்பாளர்கள் சிபிஐ மாநில செயலாளர் ஆர். முத்தரசன், விசிக சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பாலாஜி உட்பட அரசியல் பிரமுகர்கள் பலர் சிறப்புரை வழங்கினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் த. சாமிநாதன், பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தில் 2 ஆண்டுகளாக பணியாற்றி பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழில்நுட்ப உதவியாளர்களை மீண்டும் பணியமர்த்தி பணி வழங்கிட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைக்காக இந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்துகிறோம் என்று கூறினார். அத்துடன் கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தை நாங்கள் செய்துள்ளோம். சுமார் 1200 பேருக்கு மேல் பணியில் இருந்தோம். தற்போது பணி இல்லாமல் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளோம் என்று வேதனை தெரிவித்தார். தமிழக முதல்வரும் துறையின் அமைச்சரும் உடனடியாக எங்களது கோரிக்கைகளை ஏற்று பணி வழங்கிட வேண்டும் என்றும் கூறினார். நன்றி உரையினை போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் க. ஏழுமலை அவர்கள் வழங்கினார். அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.